எம்மதமும் சம்மதம் என வாழும் தமிழ் உள்ளங்களை வணங்கி அத்தகைய மத நல்லிணத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் நாகை மாவட்டத்தின் கடலும் கடல் சார்ந்த நிலமுமான நெய்தல் நிலத்திலிருந்து கருவாட்டு கூளையின் வாடையோடு ஒரு கதை சொல்லியாய் நானும் உங்களோடு பயணிக்கிறேன். கேப்டன் வந்து பெரியார் பிறந்தநாள் ஏற்பாடெலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டார்னா எல்லாம் நல்லபடியாகவே போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். சரியா? வாங்க கேப்டன். எல்லாம் வந்துட்டீங்களாப்பா? வழக்கமாக நாங்கள் தான் லேட்டாக வருவோம், இன்னைக்கு நீங்கள் லேட்டாக வந்துருக்கீங்க. ஒன்றும் இல்லைப்பா, ப்ரெஸ் வரைக்கும் போக வேண்டியிருந்துச்சு. ஓகே லேட்டு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு கேப்டன். சாப்பிட்டாச்சு கேப்டன். சரிங்க சரி. அப்புறம் பகல், உன்னோட ஷார்ட் ஃபிலிம் எப்படி வந்திருக்கு? நல்லா வந்திருக்கு இல்லையா? ரொம்பவே நல்லா வந்திருக்கு கேப்டன். நம்ம ஷார்ட் ஃபிலிம் சொல்லுங்கள், அது என்ன பிரித்து பேசுறது? டேய், நான் நடிச்சதை பற்றி எதுவுமே சொல்லலை. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கேப்டன் விருப்பப்பட்டா நாளைக்கே கூட பார்த்துடலாம். இல்லைம்மா, நம்ம 17th பார்த்துடலாம், இடையில 2 நாள் தானே. சரி கேப்டன். கேப்டன், எனக்கு ஒரு டவுட்டு. சனாதனம்னா என்ன? சனாதனத்தை பற்றி நான் சொல்கிறத விட நீ படித்தா தான் நீ அதுலேருந்து முழுசாக வெளில வர முடியும். இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதம் இருக்குது, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு தலைவன் இருக்கான், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தலைவன் உருவாக்கிட்டே தான் இருப்பான். இதுக்கு இடையில பத்திரிக்கைங்கிற பேர்லையும் மீடியாங்கிற பேர்லையும் நடுவில் நக்கின்னு சொல்லிட்டு 4 பேர் புதுசாக முளைச்சி வந்து நிற்பான். இவங்களுக்கு இடையில ஜாதி இல்லை, மதம் இல்லை, சனாதனம் இல்லைன்னு சொல்லிட்டு சமூக நீதி பேசிட்டு ஒரு தலைவன் வந்து நின்னா அவனை எல்லாரும் ஏளனமாக பார்ப்பாங்க, எரிச்சலாக பார்ப்பாங்க, ஏன் எதிரியாக கூட பார்ப்பாங்க. நீ நானும் தமிழ்நாடு ஒன்று சேர்ந்துடக்கூடாதுக்காக ஜாதியையும் தமிழ்நாடு பிரிஞ்சிடக்கூடாதுக்காக மதத்தையும் வச்சு இங்கே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம வெளியில் வராத வரைக்கும் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் நம்ம நிராகரிச்சுக்கிட்டு தான் இருப்போம். போன பேசியிருப்பா, முக்கியமான மேட்டரா இருக்க போகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கேப்டன். பகல் போயிட்டு இருக்குல்ல, அதான் நிலா எட்டி பார்க்குது. சும்மா என்னது? நிலா எட்டி பார்க்குதா? பகலை இரவாக்கி அந்த நிலவை யாரும் சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கேப்டன், சும்மா விளையாடுறாங்க. நாகை ஃபிஷ் சர்வீஸா? சும்மாறா. ஆமாம் கேப்டன். சேதுபதியா? சேதுபதி வீட்டில் ஒரு மாடு செத்து போச்சுன்னா அங்கே ஒரு கொலை நடந்தது தான் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த மாட்டு வயிற்றில் அந்த பணத்தை வச்சு தான் கொண்டு போய் வெளியில் புதைப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா, சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாம் கேப்டன். போன மாதம் ஆகஸ்ட் 15 நானும் நிலாவும் பிச்சாவரம் வரைக்கும் போயிருந்தோம். அதை பார்த்துட்டு யாரோ அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அதை பற்றி பேச அவர் என்னை கூப்பிட்டுருந்தார், நானும் போனேன். என் பொண்ணோட மதிப்பு எனக்கு தெரியும். நீ என்ன மதிப்பு போடுறன்னு நான் பார்க்குறேன். எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்க. பிளாங்க் செக். சார், இது உங்கள் பொண்ணோட வாழ்க்கை, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுதான் நியாயமும் கூட. நாளைக்கே உங்கள் பேச்சை கேட்டுட்டு அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான் சார். என்ன பார்க்குறீங்க? காதலிச்சவ கிடைக்கலனா அவள் மூஞ்சில் ஆசிட் அடிக்கிற அசிங்கமான காதல் இல்லை சார் எங்கள் காதல். இந்நாள் வரைக்கும் என் நிலா மேலே என் விரல் நகம் கூட தப்பான எண்ணத்தில் பட்டதில்லை சார். இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நாளைக்கு அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற நிலமை வந்தால் கூட அவள் சந்தோஷமாக வாழணும், எந்த வித கூச்சமும் இல்லாமல். உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு உங்கள் பொண்ணோட மதிப்பை நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் அவள் மேலே வச்சுருக்க மதிப்பு என்ன தெரியுமா சார்? நாளைக்கு என் கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவகிட்ட அன்பா பண்பா பாசமாக ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அவளுக்கு நான் கொடுக்க போகிற மதிப்பு. அதுக்கு முன்னாடி இந்த செக்கெல்லாம் வரேன் சார். ஆனால் ஒன்று, இதெல்லாம் மீறி என் உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி வந்து நான் தான் முக்கியம்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு வைங்களேன், நீங்கள் இல்லை, உங்களை படைச்ச கடவுளே வந்தாலும் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. வரட்டா சார்? காதலுக்கா இந்த அளவுக்கு இறங்கி அடிச்சிருக்கியா? பரவாயில்லப்பா, தைரியம் தான் புருஷ லட்சணம். உன்னோட காதலை வெற்றியடைய வாழ்த்துக்கள்மா. சேதுபதியோட அக்கா பையன் தானே நீ? உன் மாமனுக்கு தெரியல தோலை உரிச்சிடுவார். போடா மாப்பிள்ள. குடிக்கல மாப்பிள்ள, நிலம் உனக்கு தான். அவன் கிடக்குறான் பிங்கிலிக்கு பில்லா பிப்பையன். பேரு பகலாம், பாப்பா பேரு நிலா. என்ன பொருத்தம் இருக்கு? நிலம் உனக்கு தான் மாப்பிள்ள, நீ ஒன்றும் கவலைப்படாத. மூடியா திறக்கலாம் 300 டைலாக் பேசிக்கிட்டு இருக்க அரபோத நாய. நீ கம்முன்னு இருப்பாங்க இல்லையே. காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் தூக்கிட்டு போன மாதிரி வெறும் பையன் தூக்கிட்டு போயிட்டான். எத்தனை சம்பவம் பண்ணியிருக்கீங்க அண்ணன், உனக்காக ஒரு சம்பவம் பண்ணாதா? என்ன அப்பா வளர்றேன்? சொல்லு, என்னன்னு சொல்லு. நம்ம பார்க்காத சம்பவமா? அவனை அப்பயே போட்டிருப்பேன், தப்பிச்சுக்கிட்டான். அவனை வெட்டி கடலுக்கு சுறாக்கு இறைய போட்டு விட்டுருக்கான். அவன் சின்ன பையன் மாப்பிள்ள, நானே அவனை பார்த்துக்கிறேன்.
ஹலோ டேய் எங்கடா இருக்க? இங்கே தான் பெரிய சிலைக்கிட்ட. கண்ட இடத்துல நிப்பியா? திருத்தமடி கண்ட இடத்துல நிற்கல, என்ன நான் யாருன்னு கண்ட இடத்துல நிற்கிறேன். இந்த டைலாக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி நாங்கள் எப்படி வரணும்? யார் நினச்சாலும் வரலாம், பெரியார் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். ஏய் நான் ரூட்டை சொன்னேன். நானும் ரூட்டை தான் சொல்கிறேன். சரி இப்போ எங்கே இருக்க? பெருமாள் கோயில்கிட்ட தானே? பெருமாள் கோயிலேருந்து 1 2 3 மூணாவது லெஃப்ட்டு. மூணாவது லெஃப்ட் எடுத்தா அண்ணா வளைவு வருதா? வருது. அண்ணா வளைவை தாண்டி கொஞ்சம் தூரத்துல லெஃப்ட் சைடுல கலைஞர் நூலகம் இருக்கா? இருக்கு. கலைஞர் நூலகத்துல இருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நேரா வந்தனா ஆப்போசிட்ல ரைட் ஹேண்ட் சைடுல எம்ஜிஆர் நகர். எம்ஜிஆர் நகர் தெரியுமில? எம்ஜிஆர் நகரா? அதான்டி 12வது டியூஷன் படிச்சே அங்கதான். எம்ஜிஆர் நகர்ல இருந்து உள்ள கடைசி வந்தனா கடைசி லெஃப்ட் பெரியார் சிலை தான், அங்கதான் நிக்கிறேன். சரி சரி பையே நான் வரேன். நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எவ்வளோ சீக்கிரம் நீ வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சேரு. என்னடி திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டு இருக்கேன்? நான் தான் வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, என்ன பிரச்சனை? ஏய் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா. எங்க இருக்க? எங்க இவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு இருக்கணும், அங்கேயே தான் இருக்கேன். சரி இரு வரேன். டேய் பாத்துங்க நான் வந்துடுறேன். இந்த காதல்னு வந்துட்டாலே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு யாருக்குமே எதுவுமே தெரியறது இல்லைல்ல. ஏய் ஒழுங்கா வேலை அடிக்கிற வேலையா பாடுறா. போடா போ. நீ என்னடா இந்த மாதிரி என்னையை விட்டுட்டு போயிருவியா? நமக்கெல்லாம் அந்த குடுப்பம் இல்லடா, வேலையா பாருடா. ஹலோ. ஏய் பகல் லஞ்சுக்கு வந்துடுறீல்ல? இல்லை இல்லை இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். டேய் என்னடா மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க? கேப்டனுக்கு அப்பா பிரியாணி கொடுத்து விட்டுருக்காரு, உனக்கும் சேர்த்து தான் கொண்டு வரேன். நீ மரக்காய தோட்டத்துக்கு வந்துடுற. ஏய் இல்லடி இங்கே ஒரு வேலை இருக்கு. நீ வர அவ்வளோதான். சரி வை. என்ன பார்க்குற? உட்கார். வண்டி இங்கே நிற்கிறது பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ. அந்த பெங்களூர்கார ஏன் என்ன பணம் அனுப்பாமல் இருக்கான்? இந்த 2 நாள் பார்ப்போம், எங்கே போயிட போகிறேன். நானே ஆளை கமிச்சு பிடிச்சிடுறேன். அண்ணே சரி. ஏய் என்னடா அண்ணே நீங்கள் போய் அந்த போட்டை பாருங்க. சரிண்ணா. ஆ அண்ணே 3ஆவது ஆளும் செக்கிட்டானே. சிக்கிட்டானா? நாளைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள்ரா. இது என் பாவ கணக்கில் வர வேணாம், நீ ஏதா பார்த்து செஞ்சு விட்டுரு. சரிண்ணே. அப்பா கௌதம் இருக்கானா? அவன் உள்ளதான்ப்பா இருப்பான். உட்காருப்பா, உட்கார் உட்கார். என்னப்பா விநாயகர் சதுர்த்தி அதுமா பிள்ளையார் சிலை செய்யாமல் முருகன் சிலை செஞ்சிட்ருக்கீங்க? அதுவும் பார்க்க முருகர் மாதிரியே இல்லையே. தம்பி அப்பா கிட்ட நானே 5-6 வருஷமா கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், அவர் எனக்கே பதில் சொல்லல. அப்பா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் உள்ளதான் இருப்பான். கௌதம் அப்பா கூப்பிடுறாங்க. தம்பி இங்கே வாப்பா. என்னப்பா? இப்படி உட்கார். அம்மா நீ வாமா அப்படி உட்கார். சொல்லுங்கப்பா. நான் ஒரு டிரைவர், உங்களுக்கே நல்லா தெரியும். இந்தியாவில் நான் சுத்தாத ஸ்டேட்டே கிடையாது. வடக்க போய் முருகன் சொன்னோன்னு வையன், முருகன் மத்தலப் கோனேன்னு கேட்பான். அவனுக்கு புரியுற மாதிரி முருகன் மத்தலப் சிவனுக்கா லடுக்கான்னு சொன்னானா நை நை சிவனுக்கு ஏக்கியில் அடுக்க ஒத்தோ கணபதி பாபான்னு சொல்லுவான். என்னோட தமிழ் கடவுள் முருகனை உனக்கு தெரியல. என்னோட தமிழ் கடவுள் முருகனை விட வேற ஏதோ பெரிய தெய்வம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் நான் முருகன் சிலை செஞ்சு தான் கரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆற்றுல மண் எடுத்து வீடு செய்கிறோம். 1000ல் ஒரு பகுதியாக திருப்பி கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் தமிழன் இயற்கை மீது வச்சிருந்த பேரன்பு. அதுக்காக கண்டுபிடிச்சது தான் சிலைக்கரைப்பு நிகழ்ச்சிலாம். என்னென்ன கதை சொல்கிறப்ப இருப்பா? டே நாளைக்கு நம்மளுக்கு வேலை இல்லை, தலைவர் கூப்பிட்றாரு, வா போகலாம். எங்கேப்பா கிளம்பிட்டீங்க? அப்பா நாளைக்கு விநாயகர் சதுர்த்திப்பா, பந்தல் போடணும், தோரணமெல்லாம் கட்ட வேண்டியது இருக்குது, மாலையெல்லாம் வாங்கணும், லைட்டு மாட்டணும், நிறையா வேலையெல்லாம் இருக்குப்பா. கிளம்புறோம். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியம். அருகம்புள்ளாண்டவா உன்ன நான் வேண்டவா, தொப்பு கர்ணம் போட்டுதான் உன்ன நான் வேண்டவா, தும்பிக்கையாண்டவா உன்ன நான் வேண்டவா, நம்பிக்கை வச்சாக்கா ஓடி வரும் ஆண்டவா, பழம்புரி நாயகன். வணக்கம். முக்கிய செய்திகள். நேற்று நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் நாகை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. நாகை புதிய கடற்கரையில் அச்சிலைகள் கரைக்கப்பட்டன. அந்நிகழ்வின் போது 23 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் ராட்சச பேரலையால் அடித்து செல்லப்பட்டார். இன்று காலை அவர் அக்கரப்பேட்டை கடற்கரையில் பிணமாக மீட்கப்பட்டதால் சோகம்.
சந்தோஷமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? நேற்று வரைக்கும் ஏன் கூட இருந்தவன் இன்னைக்கு ஏன் கூட இல்லை. இப்போ பாலை தெளிச்சுட்டு தான் வரேன். எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நாங்கள் உன்னை கும்பிடாம ஒரு நாளும் போனதில்லை, எதுவும் செஞ்சதில்லை. ஆனால் இப்போ நீ சுத்த அம்பக்கடி தோணுது. அவன் வயசுக்கு அவன் என்ன பாவம் பண்ணியிருப்பான்? உன்னை கையெடுத்து கும்பிட்டது தவிர உன்னோட ஊர்வலத்தில் அவன் ஆடி பாடி சந்தோஷமா இருந்தவன் இப்போ இல்லை. இன்னைக்கு அடங்கி மண்ணுக்குள்ள கிடக்குறான். நீ கருணையும் உருவான கடவுள்னு சொல்றாங்க. இந்த கருணையை அவன் மேல காட்டியிருக்க கூடாதா? உன்னால இறந்த அவனை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு தெரியும். இனியாவது இந்த மாதிரி ஒரு சாவை வராம தடுத்து நிறுத்து. இல்லைன்னா நீ கடவுள் இல்லை, வெறும் கல்லுன்னு நீயே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். இனி இந்த கை உன்னை கை எடுத்து கும்பிடாது. ஏமா, உன்னை படைச்ச கடவுளுக்கு தெரியாதா யாருக்கு என்ன எப்போ எது பண்ணணும்னு? பெரிய இவ்வளாட்டம் பகுத்தறிவு பேசுன, இப்போ என்ன ஆச்சு பாத்தியா? அவ விதி அவ்வளோதான். இனிமேலாவது கடவுளை குத்தம் சொல்றத நிப்பாட்டுங்க. நீ கருணை கடவுளா இல்ல கலவர கடவுளா? எனக்கு புரியல. உலகத்தையே படிச்சு காப்பாத்துற ஒன்ன நாங்க தான் காப்பாத்துறோன்னு ஒரு கூட்டம் வெளியில உன்னை வச்சு மத அரசியல் பண்ணிட்டு இருக்கு. அதுல என் தம்பி மாதிரி பல இளைஞர்கள் வலிக்கெடாவாயிட்டு இருக்காங்க. நேத்து வரைக்கும் என் கூட இருந்தான், ஆனா இன்னைக்கு என் கூட இல்ல. பிள்ளையார் சகுதின்னு சொன்னா கொண்டாட்டம், கோலாகலம், சந்தோஷம் அப்படின்னு இருந்த நிலைமை மாறி கத்தி, கடப்பாறை, கட்டைங்கிற கலாச்சாரமா மாறி இருக்கு. இது உனக்கு புரியலையா? இனியாவது உன்னை வச்சு மத அரசியல் பண்ற கூட்டத்துக்கு அவங்க கனவுலையாவது போய் சொல்லு, டேய் எனக்கு ஜாதி இல்ல, மதம் இல்ல, இங்க ஏன்டா என் பேரை வச்சுக்கிட்டு கலவரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்பவும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நீ எப்படி செய்வேன்னு. நீ அப்படி செய்யாத வரைக்கும் என் கை உன்னை கை எடுத்து கும்பிடாது, பாத்துக்கோ. பயக்குட்டி, ஏன் வண்டி தான் கிடைச்சா உனக்கு கீழே விழுகிறதுக்கு சாகிறதுக்கு? உன்னை படைச்ச கடவுளையே பெரிய பருப்பு மாதிரி திட்டினிய, இப்போ என்ன ஆச்சு பாத்தியா? உன்னை கூட அவர் தான் காப்பாத்தி இருக்காரு. போமா போ, இனிமேலாவது புத்தியா பொழைச்சிக்கோ. எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். இப்படி தாங்க மூளையோட செயல்பாட்டால் விளைகிற நல்லது கெட்டதுக்கு நாம் இதயத்தை பொறுப்பாக்கிக்கிறோம். அதுபோல தான் இயற்கை ஏற்படுத்தும் நல்லது கெட்டதுக்கு நாம் இறைவனை பொறுப்பாக்கி கொண்டாடுறோம். அதன் காரணமாக சில நேரங்களில் திண்டாடவும் செய்கிறோம். இனியாவது சாதியையும் மதத்தையும் தவிர்த்து இயற்கையே இறைவனாய் உணர்ந்து கொண்டாடுவோம். நிலா, என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். உனக்கு என்ன தோணுதோ அதை ஹானஸ்டாக சொல்லு. எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? நாளைக்கு பெரியாரோட பிறந்த நாள். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் திவ்யா, அவள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போகாமல் நான் டைரக்ட் பண்ண மொதல் ஷார்ட் ஃபிலிம் நீ பார்க்கணுன்னு சொல்லி உனக்கு ஆசையாக போட்டு காமிச்சா நீ அசால்ட்டா பிடிக்கலன்னு சொல்கிற. ஏய், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தானடா சொல்ல முடியும். ஆமாம்மா, நேர்மையாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்குது. கரெக்டு தான். டேய், நாளைக்கு எனக்கும் தான் பிறந்த நாள். அதுவே உனக்கு தெரியாது. கேட்டா பெரியாரும் நானும் ஒன்னான்னு கேட்பேன். ஹலோ, நியாயமா நான் தான் உன்கிட்ட கோவப்படணும். சரி, படம் நல்லா இல்லைனாலும் வெல் தாட் நல்லா இருந்துச்சு. சும்மா இந்த சமாளிக்கிற வேலைலாம் வேணாம். அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டல, விடு. சரி 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 படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஓகேவா? ஏய், ஃபுல் டே உன் கூட ஜாலியா இருக்கலான்னு வந்தேன். சரி, நாளைக்கு என்னோட பர்த்டே, இன்னைக்கு என்னோட ட்ரீட்டு. ஒரு நல்ல ஹோட்டலா போய் சாப்பிட்டுக்கிட்டே சமாதானம் ஆயிடுவோம். என்ன? ஓன் ட்ரீட்டா? நம்பலாமா? சரி, அதுக்காக உன்னை மன்னிச்சிட்டேன். போலாமா?
அண்ணே நம்மளே போட சொல்லிட்டாருண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. அண்ணே என்னடா நீ எவ்வளோ சம்பவம் பண்ணிக்கிற, இதை நான் பண்ணிக்கிறேண்ணே. ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஏன் சம்பவம் பண்ண ஆசைப்பட்றேன்? இந்தா ஓட்டு. ஆஹா ஏ மா என்னடா பண்ற? கைக்கவாடா நீ? செத்துட்டான்டா. செத்தவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. தூக்கி போடுறா. ஏய் என்னடா பண்ற? அண்ணே வீடியோ எடுக்கிறண்ணே. அண்ணா பார்த்தா சந்தோஷப்படுவார்ல. ஏறா ஃபர்ஸ்ட் சம்பவமே வெறித்தனமா பண்ணியிருக்க. நல்ல ஹோட்டலா நீயே சொல்லு. நீ மட்டும் தான் சாப்பிட போற. உனக்கு பிடிச்ச ஹோட்டலாக நீயே சொல்லு. ஏன்? நான் திவ்யா சொன்னேன்ல, அவள் வீட்டில் ஃபங்க்ஷனு. ஏய் ஃபங்க்ஷன்னு சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. ஏய் இல்லடி, நீ அங்கே சாப்பிட மாட்ட. அதான். ஏன்? பீஃப்லாம் இருக்கும். அப்புறம் அதுக்கும் அங்கே வந்து எதாவது சொல்லுவேன். நீ போய் கொட்டிட்டு வா, நான் வரல. ஆமாம் தாயே, உனக்கு என்ன இப்போ ஒன்றா சாப்பிட்ணும் அவ்வளோதானே. பார்ப்போலாம். அட வாடி. அம்மா உங்க பேர் என்ன சொன்னீங்க? திவ்யா. திவ்யா. சரி, உங்களை பற்றி அவன் நிறைய சொல்லியிருக்கான். என்ன பத்தியா? என்ன பத்தி அவன் என்ன சொல்லியிருக்கான்? நீங்க சரியான லூசுன்னு. பின் என்னங்க, பிரியாணி கொண்டு வந்த நீங்க தண்ணி கொண்டு வரல. இப்போ உங்களுக்கு வேண்டி அவன் அலைஞ்சிட்டு இருக்கான். எம்மாடியோ மகாராணி, அவன் எனக்காக மட்டும் போல, உனக்காக தான் சேர்த்து தை சாதம் வாங்க போயிருக்கான். அவன் உங்களை பற்றியும் சொல்லியிருக்கான். என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கான்? சரியான மென்டலு, சூழ்நிலையை புரிஞ்சிக்காம பேசுவான்னு. ஆமாம், நீங்கள் கிறிஸ்டியனா? ம். அப்புறம் முஸ்லீமா? என் பேர் திவ்யான்னு தெரிஞ்சுமே கிறிஸ்டினா முஸ்லீமான்னு கேட்குற. அவன் சொன்னது கரெக்டாக தான் போச்சு. மென்டல்னு. இப்போ என்ன, நான் யார் என்ன ஜாதின்னு தெரியணும், அவ்வளோதானே. நான் தலையில் பிறக்கல, போதுமா? அப்பா ஹிந்து, அம்மா கிறிஸ்டியனு. என்ன பார்க்குற? பொண்ணா இருந்தா சமூக நீதி, சமத்துவம், சனாதனத்தை பற்றி பேசக்கூடாதானே? ஓ, அப்போ நீங்களும் கடவுள் மறுப்பாளர் தானா? உங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லையா? பெரியார வெறும் கடவுள் மறுப்பாளரா பார்க்குற உங்க பொது புத்தியிலேருந்து வர கேள்விக்கு என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நிலா குட்டிக்கு சாப்பாடு. இந்தா வாட்டர் பாட்டில். என்னாச்சு நிலா, சாப்பிடலாமா? எனக்கு பசிக்கல. ஏய் விளாடாத, சாப்பிடலாம். ஏய் எனக்கு வேண்டாம், பசிக்கல. ஏன்டி இப்படி படித்து எடுத்துக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு வேண்டாம், நான் உன்கிட்ட பேசணும். பேசு, அதுக்கு தானே வந்திருக்கோம். நான் உன்கிட்ட தனியா பேசணும், போதுமா? டேய், நம்ம லவ் மேட்டர் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு பின்னாடி நான் சாப்பிடாம தூங்காமல் போராடி இந்த சம்மதத்தை வாங்கியிருக்கேன். அவர் உன்னை பார்க்கணுன்னு வர சொல்லியிருக்காரு. நீ என்ன பண்ணுற, நாளைக்கு வரும்போது இந்த முடியை வெட்டிட்டு நெத்தியில் சின்னதாக அழகாக நாமம் போட்டுட்டு வர. ஏய் என்ன பார்க்குற, நீ வர. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பெருமாள்னா ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்துட்டு உன்னோட இந்த முற்போக்குத்தனத்தெல்லாம் காட்டிக்கு நிற்காத. என்ன புரியுதா? நீலா, ஐ லவ் யூ டி. மூச்சுக்கு 300 வாட்டி லவ் யூ லவ் யூன்னு சொன்னால் மட்டும் போதுமா? நான் சொல்கிறது எங்கேயாவது காது கொடுத்து கேட்குறியா? இப்படி ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு முறையும் மாறிக்கிட்டே இருந்தா கடைசியில் நான் காணாம போயிடும் நிலா. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஹேய், மற்றவங்களும் நானும் ஒன்னாடா. உனக்குள்ள நானும் எனக்குள்ள நீயும் கரைஞ்சு போகிறது தாண்டா உண்மையான காதல். டேய்,
நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அங்க என்னடா பாக்குற? எனக்காக நடிக்க கூட மாட்டியா? காலங்காலமாக இல்லாத விஷயத்துக்காக நீங்களாம் நடிச்சிட்டு இருக்கீங்களே, அது மாதிரி என்ன நடிக்க சொல்கிறியா? அப்போ நாளைக்கு நான் கோயிலுக்கு கூப்பிட்டா நீ வரமாட்ட. நிச்சயம் வருவனே. ஒரு பொண்ணை மதிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன். நான் மனுஷன். அப்போ நாளைக்கு நீ என் கூட கோயிலுக்கு வரப்போ உன்னோட பகுத்தறிவு வேஷம் கிழிஞ்சிராதா? பக்திக்கும் பகுத்தறிவுக்கும் ஒரு நூலில் தான் வித்தியாசம். கோயிலில் சாமிக்கு கற்பூரம் காமிக்கும் போது கண்ணை மூடி கும்பிட்டா அதுக்கு பேர் பக்தி. அதே கற்பூர தட்டு நம்ம கிட்ட வரும்போது சுற்ற போதுன்னு கண்ணை திறந்து பார்த்து கும்பிட்டா அதுக்கு பேர் பகுத்தறிவு. அவ்வளோதான் வித்தியாசம். மாட்டுக்கறி திங்கிற உன்கிட்ட போய் நான் மனிதாபிமானத்தை எதிர்பார்த்த பாரு. என்ன சொல்லணும்? என்னடி சொன்ன? என்ன எப்பவுமே ஒரு ஆணுக்கு பெண் கீழே அடிமையா தான் இருக்கணுமா? வெரி குட் மேடம். இப்போ தான் பெரியர் பக்கம் கால் எடுத்து வச்சுருக்கீங்க. அப்புறம் இந்த மாட்டுக்கறிக்கும் மனிதாபிமானத்துக்கும் என்னடி சம்மந்தம்? எந்த கறினாலும் உணவு தாங்கிறது உங்களை மாதிரி ஆட்களுக்கு ஏண்டி புரியவே மாட்டேங்குது? சாப்பாட்டில் போய் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்கு இதெல்லாம் யாரடி கட்டமைச்சது? இது பார், நம்ம பலவீனத்தை வச்சு நம்ம பலத்தையே பலவீனமாக்குறது தான் இந்த மாட்டிறைச்சி அரசியல்லாம். இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது? ஆமாம், என்ன சொன்ன? நான் உன் பின்னாடி வந்து சுற்றணும்னா நீ தானே வந்து ஐயில் போய் சொன்ன. அப்போ கேட்க வேண்டியதானே, மாட்டுக்கறி திம்பியா மனுஷங்கறி திம்பியான்னு. வந்துட்டா. அப்போ எனக்காக நீ மாற மாட்ட. ஒருவேளை சாப்பாடு கூட நம்மளால ஒண்ணா உட்காந்து சாப்பிட முடியல. ஒருத்தருக்காக ஒருத்தர் மாறுறதுக்கும் அனுசரித்து போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்களா? உனக்காக என்னால் மாற முடியுமாலாம் தெரியல, ஆனால் நிச்சயமாக அனுசரித்து போக முடியுங்களா? நீ தான் கொஞ்சம் முதிர்ச்சி அடையணும் இதில். என்ன சொன்ன? மெச்சூரிட்டி இல்லையா? எனக்கு மெச்சூரிட்டி இல்லையா? ஏன் நான் அப்படி சொல்லலடி. ஏய் சி, நீ யாரு என்ன ஜாதி மதம் எதுவுமே தெரியாம உன்னை லவ் பண்ண பாத்தியா? அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இனிமேல் நீ இருக்கிற திசை பக்கம் கூட நான் வரமாட்டேன். ஆள சாமி. நிலா, ஏ நிலா, ஏ நிலா. டேய் இங்க பாருடா. எத்தனை தடவை ஃபோன் பண்றது? இதுதான் நீ ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸா? அவனுக்கு நடிக்க கூட தெரியலப்பா. அவன் ரொம்ப நல்லவன்பா. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சப்பா. அவன் காதலிக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவளுக்காக ஒரு நாள் ஒன்னால சேஞ்ச் ஆக முடியாது. எனக்காக அவன் மாறாதப்போ அவனுக்காக நான் ஏப்ப மாறணும்? நான் ஒன்றும் எனக்காக அவளை மாற சொல்லி. அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் தானே சொல்கிறேன். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. டேய், அவள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறாடா. எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது உங்களோட ஆசீர்வாதத்தோட நடக்கணும்ப்பா. அவள் ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? அவங்க அப்பாவும் ஆசைப்படணும்ல. டேய் என்னடா சொல்ற? ஆமாம். ஏண்டா நாங்க பொண்ணு பார்த்து சொகுசா வளர்த்து வச்சிருப்போம், நீ நொட்டிட்டு போன வந்தாடா மயிராண்டி. டேய்
டேய் டேய் டேய் நிறுத்துங்கடா. ஏன்டா வச்சுட்டு இருக்கீங்க? விடுறா அவனை. விடுறா அவனை. ஏய், என் மாமன் உன்னை எச்சரிக்கை பண்ணதான் சொன்னாரு. ஆனா எனக்கு அந்த ஐடியா இல்ல. சொல்லிட்டே இருக்க, நான் திரும்பிட்டே எரிச்சுட்டு இருக்க நீ. போயிடுவேன்டா. போடா. டேய் அவளுக்காக சண்டைலாம் போட்டிருக்கியா? காதலுக்கு ஜாதி மதம் இனம் அந்தஸ்து அதிகாரம் ஏன் ஈகோ கூட தடையா இருந்திருக்கு. ஆனா கடவுள் மறுப்பு புதுசா இருக்குடா. அந்த அளவுக்கு காதலையும் கடவுளையும் அசிங்கப்படுத்துற அரசியல் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த கேவலமான அரசியல் இங்க இருக்கிற வரைக்கும் உன் காதல் இல்ல, இங்க எந்த காதலையுமே எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. எனக்கு என்னமோ உன் காதல் ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கையே இல்ல. நம்பிக்கை இருக்குமா? எனக்கு நம்பிக்கை இருக்குமா? நீ அவனை கண்ணை மூடிக்கு காதலிச்ச, நான் அவனை கண்ணை திறந்து கண்காணிச்சேன். உன்னை புரிஞ்சவன் உன்னை கல்யாணம் பண்ணா நீ சந்தோஷமா இருப்புன்னு நான் நினைச்சேன். ஆனா தன்னை புரிஞ்சுக்கிட்டவன் தான் உன்னையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு எங்களையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சமுதாயத்துக்கு நல்லவனா இருப்பான்னு நான் நம்புறேம்மா. உங்களுக்குள்ள என்னம்மா பிரச்சனை? அவன் கடவுள் இல்லைன்றான், நீ கடவுள் இருக்காருன்ற. நாளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ அவன் பக்கம் போறதும் அவன் ஓம் பக்கம் வர்றதும் சகஜம்தானம்மா. இன்னும் சில ஆம்பளைங்க கோயிலுக்கு போறாங்கன்னா அது கடவுள் மேல இருக்க நம்பிக்கையில மட்டும் இல்லம்மா, அவங்க மனைவி அவங்க குழந்தைங்க மேல இருக்க பாசம் நேசத்துல தாம்மா போறாங்க. அதுக்கு உங்க ஒப்பனே ஒரு உதாரணம். அம்மா நிலா, நாளைக்கு அவ பர்த்டே தானே, அவன் போன் பண்ணுவான்னு எதிர்பார்க்காதம்மா. அவளுக்கு பிடிச்சதை செய். எல்லாம் சரியாயிடும். என்ன பாக்குற? அவளுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? அழக்கூடாதுமா, அழுகாத, சிரிச்சு போமா. அப்பாவை பாரு, இந்த சந்தோஷம் எப்பவும் நிலைச்சு இருக்கணும். பீஃப் தானே? அப்போ நாளைக்கு நீ என் கூட கோயிலுக்கு வரப்போ உன்னோட பகுத்தறிவு வேஷம் கீழ்த்துறாதா? வணக்கம். வணக்கம். நானும் பசங்க நீ பீச் பக்கம் போயிருந்தான். அங்க நம்ம பாப்பா பீச்சில் அந்த பையனோட புது இடம் கூட பார்க்காம ரொம்ப நெருக்கமா. அதுக்கு நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நீ சொல்லியிருந்தா அந்த பையனை தூக்கிடலாம். உங்களுக்குலாம் வேற பொழப்பே இல்லையாடா? என்னண்ணே இப்படி பேசுறீங்க? ஏன்டா அடுத்தவங்க வீட்டு பெட்ரூம்ல எட்டி பாக்குறீங்க? நம்ம ஆளுங்க ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. நீங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தா நாட்டில் பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும்டா. வைடா போன வந்துட்டானுங்க காலங்காத்தால. சே. வணக்கம். முக்கிய செய்திகள். நாகை மாவட்டம் திருப்பூண்டியை சேர்ந்த நாராயணசாமி மற்றும் லட்சுமி தம்பதியாரின் மகனான விஷ்ணு என்கிற கல்லூரி மாணவன் இன்று காலை காமேஸ்வர கடற்கரையில் பிணமாக கிடந்தார். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இதே பகுதியை சேர்ந்த கணேஷ் மற்றும் பாலாஜி என்பவர்கள் இதே கடற்கரையில் பிணமாக ஒதுங்கினார்கள். மேலும் பாலாஜி, கணேஷ், விஷ்ணு இம்மூவரும் ஒரே கல்லூரியை சேர்ந்த நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹலோ, நான் சொல்லுண்ணா. எங்கடா இருக்கா? ஹோட்டலில் தான் இருக்குண்ணா. என்ன நான் சொல்லுண்ணா? டேய், இந்த அண்ணம்மா எங்கடா இருப்பா? இந்தம்மாவாண்ணா, அவங்க எங்கேயாவது இங்கே கோயில் குளத்தில் இருப்பாங்கண்ணா. நான் இது பிரச்சனையாண்ணா கண்டுபிடிச்சு நான் சொல்லணா. இந்த அம்மாவை பார்த்து அவங்க பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்ச 3 பேர் கதையை முடிச்சிட்டேன்னு சொல்லு. சரிண்ணே. அம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. பள்ளி படிப்புக்கு அப்புறம் கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் இருந்த எனக்கு கல்லூரி கனவை நினைவாக்கியது நிலாவும் நிலாவோட அப்பாவும் தாம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நிச்சயமா நான் நல்லா படித்து ஒரு கலெக்டராக வருவேம்மா.
உனக்குள்ள நானும் எனக்குள்ள நீயும் கரைஞ்சு போறது தான்டா உண்மையான காதல். உண்மையான காதல் ஒருபோதும் காரணங்களை கேட்பதுமில்லை, காரணங்களை சொல்லுவதுமில்லை. காதலுக்கு இறை பற்றியோ இறைவனை பற்றியோ ஒருபோதும் கவலை இல்லை.